Oh my god, what an incredible experience. Oof. What's up my dear மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் இப்போ தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்கள் வேல்யூபிளான மணியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா என்ன எதுன்னு டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி if you are new to my channel kindly subscribe and press the bell icon. நீங்கள் ஒரு மூவி லவராக இருந்தால் this is your dream destination. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்மாஷ் த லைக் பட்டன். வீடியோக்குள்ளே போகலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன், குரு சோமசுந்தரம், டைரக்டர் ஆர் சுந்தர்ராஜன், டைரக்டர் பாலாஜி சக்திவேல், புதுமுகம் சான்வி, மேகனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜேஸ்வர் காளிசாமி. படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வர் காளிசாமி அண்ட் பிரசன்னா பாலச்சந்திரன். பிரசன்னா பாலச்சந்திரன் படத்துல ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காரு, அற்புதமா நடிக்கவும் செஞ்சிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சுஜித் என் சுப்பிரமணியம், எடிட்டர் கண்ணன் பாலு அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு வைசாக். இப்போ இந்த படத்தோட கதை சுருக்கம் சினாப்சிஸ் என்ன அப்படின்ட்டு பாத்திரலாம். மணிகண்டன் ஒரு மிடில் கிளாஸ் பையன், யாருக்கும் வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து, யாருக்கும் கூல கும்பிடு போட்டு, யார் காலையும் பிடிச்சி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்காத ஒரு நேர்மையான மிடில் கிளாஸ் பையன். அவரு வேற கேஸ்ட்ல ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. பெத்தவங்க சம்மதம் இல்லாம ரெஜிஸ்டர் மேரேஜ்ல கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவரோட வேலைக்கு ஒரு பிரச்சனை வந்துருது. வேலை போனதுக்கு அப்புறமா குடும்ப சூழ்நிலையால ஏகப்பட்ட கடன்ல மாட்டிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் அவரோட அக்கா புருஷன், அவருக்கும் மணிகண்டனுக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. மணிகண்டனோட கடன் பிரச்சனை என்னாச்சு, அவருக்கு திரும்ப வேலை கிடைச்சதா, அவர் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணாரா, அவருக்கும் அவரோட மாமா குரு சோமசுந்தரத்துக்கும் இருந்த ஈகோ கிளாஷ் என்னாச்சு அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். படத்தோட மிகப்பெரிய பிளஸ் படத்தோட காமெடிங்க. ஓ மை காட், செம்ம பிளாஸ்ட்ங்க படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரையும் அவுட் அண்ட் அவுட் காமெடிங்க. படம் ஃபுல்லா நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எக்ஸ்ட்ராடினரி காமெடி. படத்துல ஒரு சீரியஸான சீன் வரும்போது அதை நம்ம உத்து கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த சீன் முடியறதுக்குள்ள ஒரு காமெடி வச்சிடுறாங்க. எக்ஸலென்ட்லி வெல் மேட் ஸ்கிரிப்ட், சூப்பர்ப் ஸ்கிரீன் பிளே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஃபர்ஸ்ட் சீன்லயே பயங்கர பரபரப்பா ஆரம்பிக்குது கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சும்மா தெரிக்குது, செம்ம ஸ்பீடு. சோ படத்தோட ரைட்டிங், ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே நெக்ஸ்ட் லெவலுங்க. அவுட் அண்ட் அவுட் 2 hours and 34 minutes நம்மள எங்கேஜிங்கா வச்சிருக்கு. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சு ஒரு படம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ண. காமெடினா எல்லாமே கரண்ட் ட்ரெண்டுக்கு வேற பண்ணிருக்காங்க. மணிகண்டனோட அப்பா ஆர் சுந்தர்ராஜன் சாருக்கும் அவங்களோட மனைவிக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது அவங்க இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல போட்டோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இருங்க பாய் ட்ரெண்ட் காமெடியா இருக்கட்டும், இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்டுக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி வேற லெவல் காமெடி எழுதிருக்காங்க இந்த படத்துல. படத்தோட கண்டென்ட் பயங்கர ரிலேட்டபிளான கண்டென்ட்ங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட பில்ஸ் பே பண்றதுக்கு, குடும்ப சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். கடனை வாங்குறோம், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். இன்னும் சில பேர் மணிகண்டன் மாதிரியே என்ன ஆனாலும் சுயமரியாதையை விட்டுறக்கூடாது, வளைஞ்சு நெளிஞ்சு போக கூடாது, கஷ்டப்பட்டாலும் கர்வமா கஷ்டப்படணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். நம்மள மாதிரியே ஒருத்தர் ஸ்கிரீன்ல கஷ்டப்படுறானே அப்படின்ற ஃபீல் இந்த படம் தருது. படம் டெக்னிக்கலி சூப்பரா இருக்குங்க. மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் சோ குட். சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. படத்தோட சாங்ஸ்லயே ஒரு கதை இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அருமையா இருக்கு. நிறைய இடங்கள்ல பயங்கர ஃபன்னியா ஸ்கோர் பண்ணிருக்காரு வைசாக். படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டிங்க. மணிகண்டனை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். தமிழ் சினிமால ஒரு மிடில் கிளாஸ் கையோட முகம் அப்படின்னு சொன்னா நம்ம மணிகண்டனை சொல்லலாம். அந்த மாதிரி பேக் டு பேக் ஹிட் படம் கொடுத்துட்டு வராரு. குட் நைட்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், இப்போ குடும்பஸ்தனா இருக்கட்டும், பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கும் போதே நம்மள ஒருத்தண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாரு ஸ்கிரீன்ல. வேற மாதிரி நடிப்புங்க. இமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், காமெடி பிச்சு உதறதா இருக்கட்டும், பல குரல்ல பேசுறதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு நவீன நவரச நாயகன் மணிகண்டனுக்கு டைட்டிலே கொடுக்கலாம். அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆக்டர். படத்துல புதுமுகமா நடிச்ச சான்வி, மேகனா அவங்களும் எக்ஸலண்டா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியலங்க. பயங்கர தேர்ந்த நடிகை மாதிரி, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் மாதிரி எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மணிகண்டனுக்கும் சான்வி மேகனாக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி சோ குட்டுங்க. ஒரு ஆக்டரால ரொமான்டிக் சீனை ரொம்ப கன்வின்சிங்கா புல் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க டெஃபினெட்லி செம்மையான ஆக்டர். ரெண்டு பேரும் ரொமான்டிக் சீன்ஸ்ல ரியல் கப்புல பாக்குற மாதிரி அவ்வளவு அந்யூன்யம் காமிச்சிருக்காங்க. எங்கேயுமே வல்காரிட்டி இல்லாம அந்யூன்யம்
யூனியன் காமிச்சிருக்காங்க. அவ்வளவு கியூட்டா இருந்தது அவங்களோட கெமிஸ்ட்ரி பாக்குறதுக்கு. குரு சோமசுந்தரம் சார் மகா நடிகன், மாபெரும் நடிகன். இந்த படத்திலயும் ஒரு கலக்கி இருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற லெவலுங்க. குரு சாரோட கேரக்டரைசேஷனே செம்மையா இருந்ததுங்க. அவரோட காமெடி சென்ஸும் எக்ஸலண்டா இருக்கும். இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சாருக்கு பயங்கரமான தீனி போட்டிருக்காரு டைரக்டர். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். படத்தோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்திரன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. ஒரு குடிகாரனா நடிச்சிருக்காரு. அவரு கூட பாத்தீங்கன்னா இன்னொரு குடிகாரனா ரப்பர் பந்து படத்துல தினேஷோட ஃப்ரெண்டா வருவாரு. என் மச்சான் ஃபர்ஸ்ட் பால சாமிக்கு விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரும் அற்புதமா நடிச்சிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் வச்சுலாம் கிளைமாக்ஸ் கிட்ட ஒரு காமெடி வருதுங்க. சூப்பர்லி ரிட்டன் காமெடி அது. ஒரு சைடு பாத்தீங்கன்னா மணிகண்டனோட வைஃபுக்கு பிரெக்னன்சி அப்படின்னு ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிரசன்னா பாலச்சந்திரன் சாரும் ரப்பர் பந்து குடிகாரனும் சேர்ந்து ஒரு அலும்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேரலலா இது ரெண்டும் வரும். பாக்குறதுக்கு அவ்வளவு பிளாஸ்டா இருந்ததுங்க. படத்தோட டயலாக் சோ குட்டுங்க. சதி லீலாவதி படத்துக்கு அப்புறம் அவுட் அண்ட் அவுட் த்ரூ அவுட்டா கொங்கு தமிழ் பேசி எல்லா கேரக்டர்ஸும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கு. டயலாக்ஸ்னு பேசும்போது மணிகண்டன் கிளைமாக்ஸ் கிட்ட ஒரு டயலாக் ஒன்னு பேசுவாருங்க, காசை பத்தி. அதாவது ஒரு ஆம்புலன்றவன் காசு இருந்தா அவனுக்கு ஒரு மரியாதை, அதே ஆம்புலைக்கு காசு இல்லனா பெத்தவங்களா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த சமூகம் அவனை எப்படி பாக்குது அப்படின்னு இமோஷனலா ஒரு டயலாக் ஒன்னு பேசுவாரு. பயங்கர டச்சிங்கா இருந்தது, ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. அப்புறம் இந்த காந்தி நகரை வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. வேற லெவலுங்க. நீங்க எந்த ஊரா இருக்கட்டும் அந்த ஊர்ல ஒரு காந்தி நகர் இருக்கும். சென்னையா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், நாகர்கோயிலா இருக்கட்டும், சோ அதை வச்சு ஒரு காமெடி எழுதி இருந்தாங்க. தட் வாஸ் ஆல்சோ பிரில்லியன்ட். எத்தனை வாட்டி வேணா திரும்ப சொல்லுவோம், இந்த படத்தோட ரைட்டிங் நெக்ஸ்ட் லெவலுங்க. அப்புறம் குரு சோமசுந்தரம் சார் ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாரு, நான் ஆல்ரெடி ரொம்ப வளைஞ்சிட்டேன், இதுக்கு மேல வளைஞ்சா நான் உடைஞ்சிடுவேன் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் வேற லெவல், மனசுல அப்படியே பதியுது. அப்புறம் படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கும் சூப்பர்பா இருந்ததுங்க. படத்தோட கிளைமாக்ஸும் சூப்பரா இருந்தது. பயங்கர ஒரு ஹாப்பி எண்டிங். ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் போற போகல காமெடியில ரொம்ப அசால்ட்டா இந்த படத்துல பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டிசம் பத்தி இந்த படத்துல பேசியிருக்காங்க. அவ்வளோ படங்கள்ல ஆச்சா ஊச்சான்னு கேஸ்ட் பேசுறாங்க. பட் ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு டார்க் காமெடி மூலமா இந்த படத்துல கேஸ்டிசம் பேசியிருக்காங்க. அதுக்கும் டைரக்டருக்கும் பிரசன்னா பாலச்சந்திரனுக்கும், ஐ மீன் தி ஸ்கிரீன் பிளே ரைட்டர், பெரிய பாராட்டு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். சத்தியமா சொல்றேன், படத்துல எனக்கு நெகட்டிவ்ஸ் எதுவுமே தெரியலைங்க. பட் ரொம்ப நிட்பிக் பண்ணி பயாஸ்கோப்லாம் வச்சு தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல் ஃபாஸ்ட்ல விறுவிறுப்பா போச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சூண்டு இடத்துல அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாச்சு. மத்தபடி இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி காமெடி டிராமா. சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரில்லியன்ட்லி ரிட்டன் ஸ்கிரிப்ட், வேற லெவல் ஃபன்னு, அவுட் அண்ட் அவுட். நீங்க 2.5 மணி நேரம் சிரிச்சிட்டு சந்தோஷமா படத்தை விட்டு வெளியே வரலாம். அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் 9 out of 10. இது வரைக்கும் எந்த படத்துக்குமே 9 out of 10 கொடுத்தது இல்ல. பட் இந்த படம் என்ன ரொம்ப சந்தோஷமாக்கிச்சு. அதுக்காக this deserves a 9. உங்களோட வேல்யூபிளான மணியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை தியேட்டர்ல நீங்க பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியலையா, இந்த படம் நீங்க தியேட்டர்ல பார்க்கலனா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை நீங்க மிஸ் பண்றீங்க. நமக்கு இருக்கக்கூடிய டெய்லி பிரச்சனையில, ஸ்ட்ரெஸ்ல this movie is such a relief. So please don't miss this movie in theaters. குடும்பஸ்தன் and crewக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். வேற லெவல் பண்ணிட்டீங்க. Hope you like my review. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you.